பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டு இருக்கக்கூடிய சட்டை என்னோடது. தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசையில்லா தமிழ்நாடு. அந்த கனவை நனவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவியல் திட்டத்தில் வர 2030 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறோம். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் தரோம். கடந்த 2 ஆண்டுல மட்டும் 2 லட்சம் வீடுகள் கட்ட 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். அதுல 90,000 வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம். மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு. அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருடைய பேர்ல? பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேரு. ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,000 நிர்ணயிச்சாங்க. இதுல 60 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் 40 விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும். 1,20,000 வீடு கட்ட முடியுமா? அதுல 60%, அதாவது 72,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது. மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு 1,62,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரோம். பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டு இருக்கக்கூடிய சட்டை என்னோடது. இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றதில்லை, தந்தாலும் அரைகுறைதான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.